யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் தேசிய ஏழாலைக்குள் யாழ்ப்பாணத்தை இதண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணும் ஆகிய இறுதி களம் வரை நாங்கள் மக்களுக்காக இருப்போம். இனத்தினுடைய சைக்கிளுக்கு நாங்கள் உயர்த்து செல்லுவோம். அந்த நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் இந்த நிமிடமும் தங்களுடைய வட்டாரங்களில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். களம் மாறிக்கொண்டிருக்கின்றது, காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே புழுகு மூட்டைகளை அமைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த எம்பிபி நாங்கள் பேசியதெல்லாம் பச்சை பொய் என்ற கட்சிக்காரர்கள் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். அந்த புழுகு மூட்டைகளை நாங்கள் இன்று அவிழ்த்து விடுகின்றோம். அவர்கள் அவிழ்த்துவிட்ட முதலாவது புழுகு மூட்டை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய குற்றவாளிகளை சிறைகளிலே அடைப்போம் என்றார்கள். மக்களும் நம்பினார்கள். கேவலம் இன்னமும் விசாரணைகள் கூட ஆரம்பமாகவில்லை. மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்கவை சிறைக்குள்ளே தள்ளுவோம் என்றார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. நாட்டை கொள்ளையடித்த ராஜபக்சேக்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள். அதுவும் நடக்கவில்லை. ராஜபக்சேக்கள் கொள்ளையடித்த பணத்தை உகண்டாவில் இருந்து கொண்டு வருவோம் என்றார்கள். ஒரு சதத்தை தன்னம் எடுக்க முடியவில்லை. மலையக தமிழர்களின் சம்பள பிரச்சனையை தீர்ப்போம் என்றார்கள். ஒரு சதத்தை தன்னம் கூட்டவில்லை. மின் கட்டணத்தை 30% என்றார்கள். அதுவும் பகல் கனவாகிவிட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள். அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள். காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடிப்போம் என்றார்கள். உதயன் பத்திரிகையை தாக்கியவர்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள். உணவுக்கும் மருந்துக்கும் புத்தகங்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியை நீக்குவோம் என்றார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அத்தனையும் பச்சை பொய்கள். சொல்லுவார்கள், கூடையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போனானாம் என்று. அத்தனை புழுகு மூட்டைகளையும் அமைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது பலவர புழுகு மூட்டைகளை அமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் முதன்மையானது யாழ்ப்பாண வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு 5000 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஒரு அண்ட புழுகை, ஆகாச புழுகை அமைத்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் அது யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல, ஒட்டுமொத்த வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. வடமாகாணத்துக்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. ஒரு மாவட்டத்துக்கு 1000 மில்லியன். ஆகவே யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன். அதிலும் நகைப்புக்குரிய விடயம் என்னவென்றால் கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியை கூட ஒதுக்காது வடமாகாணத்துக்கு 5000 மில்லியனை ஒதுக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தாருக்கு கணக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரசேகரனும், ரஜீவனும், இளங்குமரனும், டாக்டரும். இவர்களுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுத்து எமது மண்ணில் இருந்து ஒரு வாக்கை தன்னும் இந்த சிங்கள கட்சிகளுக்கு அளிக்காது. இது தமிழர் தேசம். இது மாவீரர்கள் விதைக்கப்பட்ட மண், புதைக்கப்பட்ட மண். நாங்கள் ரோட்டுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் பாச்சோருக்கும் போராடவில்லை என்பதை வாக்குகளால் பதிலடியாக வழங்க வேண்டிய நேரம் வந்து இருக்கின்றது. ஊழலை ஒழிக்கப் போகின்றார்களா? அனுரகுமாரனும் அவருடைய படைகளும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் ஒரு கேள்வி. கடந்த மே தினத்திற்கு 5500 பேருந்துகள் வரும் என்று நீங்கள் போலீசாருக்கு அறிவித்திருந்தீர்கள். ஒரு பேருந்துக்கு 50,000 ரூபாய் என்றால் 5500 பேருந்துகளுக்கு 27 கோடி ரூபாய்.
ஒரு பேருந்துக்கு 60,000 ரூபாய் படி உணவு சாப்பாடு தண்ணீர் செலவு என்றால் 5,500 பேருந்துகளுக்கு 33 கோடி ரூபாய். எல்லோருக்கும் தொப்பி கொடுத்தீர்கள், டிஷர்ட் கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், பிரமாண்ட மேடை அமைத்தீர்கள். அதற்கு ஒரு 10 முதல் 15 கோடி, மொத்தம் 75 கோடி ரூபாயை ஒரு கூட்டத்துக்காக செலவிட்டு இருக்கிறீர்கள். அந்த பணம் இருந்து வந்தது. எந்த நாட்டிடம் உங்களுடைய சிங்கள நாட்டை அடகு வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் சிங்கள நாட்டை வேறு நாடுகளிடம் அடகு வைத்து மேடைகளை போட்டு சிங்கள தேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை எங்கள் தேசத்திலும் செய்ய முற்படாதீர்கள். எமது மக்கள் ஒரு தடவை ஏமாந்து விட்டார்கள். ஆனால் எமது மண்ணை நெடுகவும் ஏமாற்றலாம் என்று நீங்கள் தயவு செய்து கனவு காணாதீர்கள். இன்று காலை யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய ஒரு அமைச்சர் எங்களுக்கு வகுப்பெடுத்திருக்கிறார். நாங்கள் தமிழ் மக்களை பாதுகாத்து கொள்ளுவோம். அது கொள்ளுவோம் இல்லை அமைச்சரே, கொள்ளுவோம். எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை, வக்காலத்து வாங்குகிறோம். தமிழ் கதைக்க தெரியாத ஏழாலைக்குள் யாழ்ப்பாணத்தை இதண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது மண்ணிலே வெற்றி பெற்று எமது மக்களினுடைய அபிலாஷைகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இன்று சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு பட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றிய பட்டுக்கோட்டை மண்ணையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கடனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு வாக்கு தன்னம் கூட எடுத்தால் அண்ணனுடைய தம்பியாகிய நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன். இது பகிரங்க சவால். இந்த தேர்தலில் வட்டுக்கோட்டையில் ஜேவிபி சவப்பெட்டிகளுக்குள் அடக்கம் செய்யப்படும். அது வடகிழக்கெங்கும் தீயாக பரவும். ஜேவிபியினுடைய முடிவு எங்களுடைய கரங்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சந்திரசேகரன் அவர்களே, உங்களுடைய தேசம் இது அல்ல, சிங்கள தேசம். இது தமிழர்களுடைய தேசம், மாவீரர்களுடைய தேசம், எங்கள் மக்களுடைய தேசம். இந்த தேசத்தை ஆக்கிரமிக்க முற்படுகின்ற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எமது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வடகிழக்கில் சிங்கள கட்சிகளுக்கு இடமில்லை. இந்த செய்தியை எமது மக்கள் ஆணித்தரமாக சொன்னால் மட்டும்தான் இந்த மண்ணிலே தமிழ் வாழும், இனம் ஆளும். அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்கு அண்ணன் கஜேந்திரகுமார் தலைமையில் எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது. இறுதி வரை நாங்கள் மக்களுக்காக நிற்போம். இறுதி களம் வரை நாங்கள் மக்களுக்காக இருப்போம். இந்த மே மாத வேளாண் திகதி எமது மக்கள் சொல்லுகின்ற செய்தி அனுரவுக்கும் சந்திரசேகரனுடைய படைகளுக்கும் ஒரு செய்தியாக இருக்கும். மோதி பார்ப்போம். எமது மண்ணிலே திசாநாயக்காவினுடைய மகன் அனுரவினுடைய கடை ஓடுகிறதா, அல்லது பொன்னம்பலத்தினுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் படை ஓடுகிறதா என்று நாங்கள் மோதி பார்ப்போம். ஆகவே மே மாத வேளாண் திகதி தமிழ் தேசம் எடுத்துச் சொல்லும். எங்களுடைய மண்ணிலே திசாநாயக்கவினுடைய மகன் அனுரவின் திசை காட்டி ஓடுகிறதா, அல்லது பொன்னம்பலத்தினுடைய மைந்தன் அண்ணன் கஜேந்திரகுமாரினுடைய சைக்கிள் ஓடுகிறதா? மோதி பார்ப்போம். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். தமிழன் என்று சொல்லடா, தலைவனிருந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா. நன்றி, வணக்கம். திரு கனகரட்னம் சுகாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த அரங்கிலே பேசுவதற்காக நாம் அழைத்திருக்கின்றோம் ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணும் ஆகிய திரு KV தவராசா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்வி
சிவாஜிலிங்கம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அன்னைக்கு அனுராஜில இருக்கு அப்படி எல்லாரும் போடினேன் நாங்களும் வந்து போனோம் ரெக்கார்ட பாருங்க 4வது கோல் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆண்டு தமிழ் தேசிய பேரவையினுடைய ஸ்பீக்கர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய சாய் கட்சியிலே போட்டியிடுகிறார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழ் தேசிய தமிழ் அரசு கூட்டமைப்பு, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திரு அர்த்தவால் போன்றவர்களை உள்ளடக்கிய இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பிரதேசத்திலே இந்த இறுதி பிரச்சார கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திலே உரையாற்ற காத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பொதுச் செயலாளர் உரையாற்றி இடம்பெற்று செல்லக்கூடிய திரு கே.வி. தவராஜா அவர்களே, இங்கே உரையாற்றி சென்று விளைவித்து செல்லக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் சுபாஷ் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு ஐங்கரேசன் அவர்களே, திரு அலங்கோபால் மாநகர சபையுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை குழந்தைகளே, ஊடகங்களை பின்னால்